ட்ரம்ப் திரும்ப த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏற்கனவே உங்களுக்கு கடைசி எச்சரிக்கைன்னு பலமுறை நான் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி நான் அந்த மைண்ட் செட்லையும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கலை, இந்த டீலை நாங்கள் போட மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக தான் பண்ணுவோம் நின்னீங்கனாக்கா, இந்த சீஸ்ஃபயர் எக்ஸ்பைர் ஆகுதுல்ல, இதுக்கப்புறம் ஈரான் எக்ஸ்பைரி ஆகிறத பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். லாட்ஸ் ஆஃப் பாம்ஸ்ன்றாருங்க. நிறைய மலைமலையாக பாம்ஸை கொண்டு வந்து ஈரான் மேலே போடுவேன்னு அர்த்தம். ட்ரம்ப் இங்கே த்ரெட் பண்ணியிருக்காரு. என்னதான் பாகிஸ்தான் கிட்ட ஈரான் முறையிட்டாலும், போங்க அமெரிக்காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும், அமெரிக்கா நாங்கள் சொல்கிறதான் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு த்ரெட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? லாட்ஸ் ஆஃப் பாம்ஸா ஈரான் மேலே போடும் அப்படின்னு இருக்காரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க. நாங்கள் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சோம், ஈரான் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் நீங்களே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறீங்க. அந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை எப்படியாச்சும் அது இது பண்ணி முடிச்சிடலாம், டீலை போட்டலான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களே நீங்கள். ஓகே ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இவ்வளோ கோவத்தில். மக்களே, இது ஜஸ்ட்டு வார்னிங்னு நினச்சிடாதீங்க. இன்னைக்கு நைட்டோடு இந்த சீஸ்ஃபயர் காலக்கெடு இருக்கலாம் முடிவடையுது. இன்றைக்கி நைட்டோடு முடிவடையுது. இதுக்குள்ளே திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை நிரந்தரமான பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை எட்டுறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கான கால நேரம் ரொம்ப கிடையாது மக்களே, சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்குது.